மலர்களோட இதழ்கள் மேல இருக்கக்கூடிய தண்ணீர்ல சூரிய வெளிச்சம் படும்போது ஆவாரம் பூட்டி, சங்கு பூட்டி, ஆவாரம் பூ 1/2 மணி நேரம் பாயில் பண்ணிட்டு அந்த தண்ணீரை எடுத்து வடிகட்டி அதுல எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். மலர் மருத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. புற்றுநோய்களை கூட குணப்படுத்தக்கூடியது இந்த மலர்கள், மலர் மருத்துவம் அப்படிங்கிற வகையில நம்ம ஊர்லயுமே சில பேர் இதை பிராக்டிஸ் பண்றாங்க. ஆனா 1886 பிறந்த டாக்டர் எட்வர்ட் பேக் அலோபதி சிஸ்டம் MBBS தான் படிச்சாரு. அந்த சிஸ்டம்ல தான் ட்ரெயின் ஆகிட்டு வந்தாரு. 1917 அவருக்கு மண்ணீரல் ஸ்பிளீன்ல புற்றுநோய், கல்லீரல் மாதிரி லிவர் மாதிரி மண்ணீரல் ஸ்பிளீன் இருக்கு இல்லையா, அதுல ஒரு புற்றுநோய். அதற்காக ஆப்ரேஷன் செய்யப்பட்டது. அந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச பின்னாடி அவர் 3 மாசம் தான் உயிர் வாழ்வாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இருக்கக்கூடிய டாக்டர்கள் ப்ரெடிக்ட் பண்ணாங்க. 1917 சொல்றேன். பட் அவர் அந்த ஆபரேஷன்ல இருந்து சக்சஸ்ஃபுல்லா குணமானது மட்டும் இல்லாம 1936 வரை 50 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்தார். ஆனா இந்த மலர்களை கொண்டு மருத்துவம் செய்ய முடியும் அப்படிங்கறத அப்பப்ப அவரு உணர்ந்தாரே தவிர முழுமையா இந்த ஃபீல்டுக்குள்ள இறங்கினது 1919 அதாவது சர்ஜரி முடிஞ்சு அதுக்கப்புறம் அவருக்கு ஹோமியோபதி மருத்துவத்தின் மேல ஒரு தனி நாட்டம். டாக்டர் சாமுவேல் ஹானிமேன், ஹோமியோபதியின் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய அவரோட சேர்ந்து இவர் மலர்கள் குறித்த பல ஆராய்ச்சிகள்ல ஈடுபட்டார். அவரோட சேர்ந்து இவர் ஹோமியோபதி மருத்துவத்துல பல விஷயங்களை கற்றுக்கிட்டாரு. அதனாலதான் இவர் அலோபதிக் மெடிசின் பிராக்டிஷனர்னு சொல்லலாம், ஹோமியோபதிக் மெடிசின் பிராக்டிஷனர்னு சொல்லலாம். இவர் 1930 தான் இந்த மலர்களை கொண்டு மருத்துவம் செய்ய முடியும் அப்படிங்கிறத நல்ல பெரிய லெவல்ல எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சாரு. அதனால மலர்கள் குறித்து பல ஆராய்ச்சிகள் செஞ்சாரு. 32 வகையான மலர்களை இவர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. அந்த மலர்களை ஒரு புக்காவும் போட்டிருக்கிறாரு. இந்த மலர்கள் எதுவுமே நம்ம ஊர்ல கிடையாது. 1-2 இருக்கலாமே தவிர பெரும்பாலும் நம்ம ஊர்ல கிடையாது. இவர் பண்ணது எல்லாமே UK, யுனைடெட் கிங்டம், லண்டன். அதனால இந்த 32 மலர்களோட பேர் சொன்னா உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். கான்செப்ட் என்ன தெரியுங்களா? இது கிட்டத்தட்ட நான் என்னோட சேனல்ல பல வகையான மலர்கள், அதோட டீ எப்படி சாப்பிடலாம், அதோட நன்மைகள் என்னன்னு சொல்லியிருக்கிறேன். ஆவாரம் பூ டீ, சங்கு பூ டீ, ஆவாரம் பூ எல்லோ கலர் டீ, சங்குப்பூ ப்ளூ கலர் டீ, செம்பருத்தி டீ, இந்த மாதிரி பல வகையான டீக்கள் குறித்துலாம் நான் பேசியிருக்கிறேன் ஆல்ரெடி, தெரிஞ்சோ தெரியாமலோ. பட் இவர் இந்த மலர்களை கொண்டு மருத்துவம் செய்ய முடியும் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்திருக்கிறாரு. இன்ஃபேக்ட் இவர் என்னோட ஆராய்ச்சி முழுமையடைஞ்சிருச்சு, இதுதான் 32 மலர்கள் தான் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புக்கு எழுதிட்டார். எழுதின பின்னாடி அடுத்த 1 மாதத்திலேயே இறந்துட்டார். அப்புறம் இன்னைக்கும் டாக்டர் பேக் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு இன்னைக்கு யூகேல இருக்கு. அவங்க வெப்சைட்ல எல்லாமே இருக்கு, எல்லா ஃபுல் லிஸ்ட்டுமே இருக்கு. அந்த பூ எப்போ பயன்படுத்தணும், நாம இப்போ என்னால் அவரை முழுமையாக அவர் சொன்ன மருத்துவ தகவல்களை இங்கே பொருத்தி சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 2024 எல்லாமே சயின்டிஃபிக் எவிடன்ஸ் பேஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அவர் கொடுத்திருக்கக்கூடிய மலர்கள், அதற்கு உண்டான மருத்துவம் அப்படிங்கிறதுலாம் எந்தவித சயின்டிஃபிக் எவிடன்ஸும் கிடையாது. அவர் தன்னோட இன்ட்யூஷன், அதாவது அவர் என்ன பண்றாருன்னா பேசிக்கலா ஒரு செடி முன்னாடி நிற்கிறார். அவருக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் இருக்கும்போது செடிகளை தொட்டு பார்க்குறாரு, மலர்களை தொட்டு பார்க்குறாரு. எந்த மலர்கள் அவருக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தருதோ அந்த சூழ்நிலைக்கு இந்த மலர் பெஸ்ட், இது நல்லா செயல்படும் அப்படின்னு நினைக்கிறாரு. மேலும் அந்த மலர் இப்போ காலை நேரத்தில் அந்த மலர் இப்படி மலர்ந்த உடனே அந்த மலர் மேல பனித்துளிகள் இருக்கும். அந்த பனித்துளிகள் மேல சூரிய வெளிச்சம் படும். அந்த இதழ்கள், மலர்களோட இதழ்கள் மேல இருக்கக்கூடிய தண்ணீர்ல சூரிய வெளிச்சம் படும்போது அந்த தண்ணீர் ஒரு சக்தி மிக்க தண்ணீரா மாறுது அப்படின்னு அவரு நம்பினாரு. அதனால அந்த பனித்துளிகளை கலெக்ட் பண்ணாரு. கலெக்ட் பண்ணி அதை கன்காக்ஷன், அதாவது ஒரு 10 ml இந்த தண்ணீரை கலெக்ட் பண்ணாருன்னு வைங்க, மலர் இதழ் மேல இருக்கக்கூடிய தண்ணீர், அந்த 10 ml பிராண்டி ஆட் பண்றாரு, மொத்தம் 20 ml. இது ஒரு கன்காக்ஷன். இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறாரு. பல விஷயங்களுக்கு பயன்படுத்துறாரு. அவர் பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மாதிரி டல்லா மூடியா இருக்கிறவங்க, இன்னொருத்தர் மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, தன்னையும் தன் சுற்றுப்புறத்தில் இருக்கிறதும் எப்பவுமே சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி வகைப்படுத்துறாரு. இன்ஃபேக்ட் வியாதிகள் மூலமாக கூட வகைப்படுத்தல. அவர் மனநலம் சார்ந்த விஷயங்களாகவே வகைப்படுத்தி இந்த கண்டிஷனுக்கு இதை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கும் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், இந்த மலர்கள் என்ன, இது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் அந்த வெப்சைட்ல இருக்கு. டாக்டர் backcenter.com அப்படின்னு சொல்லி நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா வரும். இவர் ஒரே ஒரு புக் எழுதினாரு. இந்த புக்ல எல்லாமே இருக்கு, இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க. The 12 Healers and Other Remedies அப்படிங்கிற அந்த புக்கு.
அந்த புக்கும் உங்களுக்கு அந்த வெப்சைட்டில் கிடைக்கும். என்னென்ன மலர்கள் பேர் எங்கே பயன்படுத்துறது எல்லாமே அந்த பேக் சென்டர் வெப்சைட்டில் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த வெப்சைட் போய் பாருங்கள். இந்த தண்ணீர் மலரோட இதழ்கள் மேலே படுத்து பார்த்தீங்களா, இந்த தண்ணீர் வந்து பத்தலை ஒரு ஸ்டேஜில். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த தண்ணீரை அந்த மலர்கள் மேலே ஓட விடுறாரு. ஸ்ப்ரிங்னு சொல்லிட்டு அந்த தண்ணீரை ஓட விட்டு அதை சூரிய வெளிச்சம் படுற மாதிரி விட்டு அந்த தண்ணீரை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி ஏதோ வித்தியாசமாக பண்ணுறாருங்க. இல்லைனா கொதிக்க விடுறாங்க. அந்த மலர்களை கொதிக்க வச்சு அரை மணி நேரம் பாயில் பண்ணிவிட்டு அந்த தண்ணீரை எடுத்து வடிகட்டி அதில் வந்து பிராண்டி சேர்த்து ஒரு கன்காக்ஷன் மிக்ஸ் பண்ணுற மாதிரி முறைகள் எல்லாமே பார்த்தேன். பட் இன்றைய கால சூழ்நிலைக்கு இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சுத்தமாக எனக்கு தெரியல, ஐடியாவே கிடையாது. இதுக்கு மேலே ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த தகவல்களில் ரொம்ப நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்குது. பட் அதுக்காக நீங்களாக வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணணும், மலர்களை தருவிக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.